மத்திய அமைச்சரவையில் துறைகள் ஒதுக்கீடு நடைபெற்றிருக்கும் நிலையில் ஜல் சக்தி என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்பட்டு அதற்கு அமைச்சரும் நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். நாட்டின் குடிமக்கள் அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வோம் என தேர்தல் பரப்புரைகளில் பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்திருந்தார். இதுகுறித்த அறிவிப்பு ஏற்கனவே பிப்ரவரி 1ஆம் தேதி வெளியான இடைக்கால பட்ஜெட்டிலும் வெளியாகி இருந்தது. 2024ஆம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தது. தற்போது தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் ஜலசக்தி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பான குடிநீர் அமைச்சகம் ஆகியவற்றை இணைத்து இந்த புது அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் என்பதோடு விவசாயத்திற்கும் போதிய நீர் வசதியை ஏற்படுத்துவது இந்த அமைச்சகத்தின் தலையாய பணியாக இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகள் உள்ளிட்ட விவகாரங்களையும் கங்கை நதியை சுத்தப்படுத்தும் திட்டத்தையும் இந்த அமைச்சகம் கவனித்துக் கொள்ள உள்ளது. ராஜஸ்தானில் ஜோத்பூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற கஜேந்தர் சிங் ஷெகாவத் இத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீர் வசதியை பெருக்குவதற்காக நதிநீர் இணைப்பு திட்டங்களையும் செயல்படுத்த உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.